மியான்மர் நிலநடுக்கம் தொடர்பான அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த நிலநடுக்கத்தின் போது தொழுகையில் ஈடுபட்டிருந்த இஸ்லாமியர்கள் 700 பேர் இறந்திருப்பதாக இஸ்லாமிய அமைப்பு அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் அரசியல் பிரிவு ஆசிரியர் ஹரிஹரன். ஹரிஹரன், வணக்கம். நீங்க விவரங்களை பதிவு பண்ணலாம். மியான்மர்ல ஏற்பட்ட பாதிப்பு உலகத்தை அதிர செய்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமா ஒரு 1700 பேர் இந்த நிலநடுக்கத்தால, இந்த பாதிப்புகளால இறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு காம்ப்ளெக்ஸ் ஹியூமானிடேரியன் கிரைசிஸ் மியான்மர்ல அரங்கேறி வருகிறது. ஏனென்றால் மியான்மர் ஏற்கனவே உள்நாட்டு யுத்தத்தை சந்திக்கக்கூடிய ஒரு பகுதி. ஒரு தெளிவான அரச நிலை, ஒரு அமைதி அப்படிங்கிறது இல்லாத ஒரு சூழல்ல இந்த ரிலீஃப் ரீஹாபிலிட்டேஷனை, இந்த ஒரு சூழல் அப்படிங்கிறது இன்னும் கூட சிரமமாக்கி இருக்கிறது. இந்த நிலையில தான் ஒரு தகவல் வந்திருக்கிறது. மியான்மருடைய ஒரு முக்கியமான இஸ்லாமிய அமைப்பு கூறியிருக்கிறது, 700க்கும் மேற்பட்ட தொழுகையில ஈடுபட்டவர்கள் இந்த நிலநடுக்கத்தால இறந்திருக்கிறாங்க அப்படின்னும், ஒரு 60 மசூதிகள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முழுமையான எண்ணிக்கை இப்ப அரசு கொடுக்கக்கூடிய, அங்க மிலிட்டரி ஜனதா கொடுக்கக்கூடிய எண்ணிக்கையை சர்வதேச ஊடகங்கள் உட்பட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட தான் பார்க்கிறாங்க. இந்த எண்ணிக்கை, இந்த பாதிப்பு இதெல்லாம் கூட இன்னும் சில மடங்கு இப்ப நம்ம பார்க்கக்கூடிய எண்ணிக்கையோட அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் இந்த புனித ரமலான் மாதம், இந்த ரமலான் தொழுகைகள் அன்னைக்கு நிலநடுக்கம் ஏற்பட்ட வெள்ளிக்கிழமை நடந்துட்டு இருக்கும்பொழுது அவங்க எல்லாம் ஒரே இடத்துல கூடிய காரணத்தினால ஒரு 700 பேர் குறைந்தபட்சம் இதனால இறந்திருக்க கூடும் என்று ஒரு மியான்மருடைய தலையாய இஸ்லாமிய அமைப்பு ஒன்று கோரியிருக்கிறது. இந்த பாதிப்புகளுடைய வீரியத்தை நம்ம ஒவ்வொரு மணி நேரமும் கூடுதலாகவே பார்க்கின்றோம். அங்க ஹியூமானிடேரியன் ஒர்க்ல ஈடுபட்டவங்களுக்கு கூட அங்க தேவையான உதவிகள்லாம் கிடைப்பதில்லை. அங்க அரசுல இருக்கக்கூடிய பலவீனத்தின் காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இந்த பாதிப்பு இன்னும் இந்த உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை வரக்கூடிய நாட்கள்லயும் மணி நேரங்கள்லயும் கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன்.